கற்போம் செந்தமிழை கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. நிற்போம் கற்றூணாய் நிற்போம் கற்றூணாய் அது நிலைக்கும் புகழன்றோ. நிற்போம் கற்றூணாய் அது நிலைக்கும் புகழன்றோ. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. நற்றாய் தமிழ் பயில்வோம் நற்றாய் தமிழ் பயில்வோம் உடன் பற்றாய் குரல் அறிவோம். நற்றாய் தமிழ் பயில்வோம் உடன் பற்றாய் குரல் அறிவோம். பெற்றோர் பெரியோரின் அருள் பெறுவோம் மகிழ்வோமே. பெற்றோர் பெரியோரின் அருள் பெறுவோம் மகிழ்வோமே. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. பிறர்க்கு உதவிடுவோம் அது நமக்கு துணையன்றோ. பிறர்க்கு உதவிடுவோம் அது நமக்கு துணையன்றோ. உதவும் மனமிருந்தால் இந்த உலகை வெல்வோமே. உதவும் மனமிருந்தால் இந்த உலகை வெல்வோமே. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. அமைதி வழியினிலே நாம் அனைவரும் வாழ்ந்திடலாம். அமைதி வழியினிலே நாம் அனைவரும் வாழ்ந்திடலாம். இனிமை தவழ்ந்திடுமே இனிமை தவழ்ந்திடுமே அங்கு இன்பம் நிறைந்திடுமே. இனிமை தவழ்ந்திடுமே அங்கு இன்பம் நிறைந்திடுமே. இனிமை தாழ்ந்திடுமே அங்கு இன்பம் நிறைந்திடுமே. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. நிற்போம் கற்றோனாய் அது நிலைக்கும் புகழன்றோ. நிலைக்கும் புகழன்றோ. கற்போம் செந்தமிழை அது கரும்பினும் சுவையன்றோ. அன்னை தமிழ் வாழ்க. உலக பொதுமறையாம் வான்புகள் வள்ளுவம் வாழ்க. உலகத்து உயிர்களெல்லாம் இனிய வாழ்க. இந்த நூல் காஞ்சி ஊடகத்தை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற என்னுடைய அன்பிற்கினிய மகன்கள், செல்வன்கள், அன்பு செல்வன்கள், இலக்கிய சிற்றொழி சோமு அவர்களுக்கும், அருமை மகன் அன்பு சிவா அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு உரையை நிகழ்த்தி இருக்கின்ற அன்பு மகன் மணிகண்டன் அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற ஏனைய அன்பு மக்களுக்கும் நெஞ்சார்ந்த அன்பின் வணக்கங்கள். அன்னை தமிழ் தொட்டாளாகி நீங்கள் தமிழை மறக்காதீர்கள், தமிழை தொடர்ந்து படியுங்கள், தமிழ் படி வாழ வைக்கும் என்ற இந்த செய்தியை சொல்லி வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நிறைந்த வாழ்வுடன் நீடித்த புகழுடன் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக வாழ நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அன்னை தமிழ்த்தாயும் ஐயா வள்ளுவனாரும் என் ஆண்டோர்களும் சான்றோர்களும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அடியேனும் வாழ்த்துகிறேன். வாழ்க 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 பல்லாண்டு. வாழ்க 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 பல்லாண்டு. வணக்கம். நூல் காஞ்சி வாசகர்களுக்கு என் மனமார்ந்த
மாற்றுத்திறனாளிகளின் சமூகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி அகில இந்திய விளையாட்டு வீரர். இந்த பதிவு மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுகளினால் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு உண்டான விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவுல நான் பேச போறது விஷயம் என்னவென்றால், நிறைய மாற்றுத்திறனாளிகள் தாழ்வு மனப்பான்மையில வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயத்துல வெளியே இந்த சமூகத்திலையும் அங்கீகாரம் பெற்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு நீங்க வெளியே வரணும். அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்தால் வழிகாட்டுவதற்கு என் போன்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நானே ஒரு அந்த நிலையில் இருந்து வெளியே வரும்போது எனக்கு நிறைய உதவிகளை செய்து இந்த இடத்துல அமர வச்சிருக்காங்க. அந்த நன்றியின் பலனாக மற்றவர்களுக்கும் இது கிடைக்க வேணும். மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த விளையாட்டு சார்ந்த விஷயத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வழிகாட்டுதலையும் செய்து இந்த சமூகத்துல ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வியல் முறையில நீங்களே உங்களை இயக்கிக் கொள்வதற்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் நாங்கள் வழிவகை செய்யறதுக்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நூல் காஞ்சி மூலமாக உங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டு சார்ந்த ஆர்வத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நூல் காஞ்சியை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த விளையாட்டு போட்டிகளை பயிற்சி எடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த நூல் காஞ்சி ரொம்ப முக்கியமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நீங்க வரவேற்று இந்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகள், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களா இருக்கலாம், அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து இந்த நூல் காஞ்சியை தொடர்பு கொண்டு இந்த விளையாட்டு சார்ந்த விவரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்க பாடுபட உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் சிறிதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அன்புக்கு நிறைந்த நூல் காஞ்சி வாசகர்களே, உங்களுக்கு அன்பார்ந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முயற்சியை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள். பிறந்து தவழ்ந்து நடந்தோடி, பிறந்து தவழ்ந்து நடந்தோடி ஏது இல்லா இன்பம் தேடி காடும் மலையும் கடந்தோடி, ஏதும் இல்லா இன்பம் தேடி காடும் மலையும் கடந்தோடி இயலா மனிதனாய் முடிவு தேடி முயலா நிலையாய் இன்றுணர்ந்து, இயலா மனிதனாய் முடிவு தேடி முயலா நிலையை இன்றுணர்ந்து நதி கடல் சேர முயன்றதை கண்டேன், நதி கடல் சேர முயன்றதை கண்டேன், விலங்கும் பசியார வேட்டைக்கு முயன்றதை கண்டேன், விதை விளைத்திட மண்ணை பிளக்க முயன்றதை கண்டேன், விதை விளைந்திட மண்ணை பிளக்க முயன்றதை கண்டேன், இவையாவும் முயன்றே வெல்லும் என்ற போதும் நானும் முயற்சியை உணர்ந்தேன், முயற்சி வாழ்வு என்று உணர்ந்தேன். நன்றி. மாற்றுத்திறனாளியின் சமூகத்துக்காக இந்த முயற்சி பற்றி இந்த வரிகளை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ரொம்ப உணர்த்தப்பட்ட ஒரு செயலாக இருந்துச்சு. பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் நிலை அப்படித்தான் இருக்கு. முயற்சி தான் நம்மளுடைய வெற்றியை தேடித்தரும்ன்றது முழு மனதாய் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் முயற்சி செய்தேன். நான் முயற்சி செய்யும் போது என் கூட இருந்தவர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க கூட பயணித்த நண்பர்களும் அண்ணன்மார்களும் ஆசான்களும் தான் மிக பெரிய எனக்கு தூண்டுதலாக இருந்தாங்க. அதை விட
இன்று இந்த நூல் காஞ்சி மூலமாக உங்களிடம் பேசுவது எனக்கு இன்னும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தது நமது சோமசுந்தரம் அவர்களும் அன்பு சிவா அவர்களும். இவர்களை அறிமுகப்படுத்தியது எனது அன்பு தந்தை தமிழமுதம் அறப்பணி மையத்தின் ஐயா அப்பா அவர்கள் தான் இவர்களை அறிமுகப்படுத்தி என் வாழ்வில் இன்னும் கூடுதலாய் மிளிர ஒளியாய் சிறப்பாய் செயல்பட என்னை இங்கு வந்து நடத்திய இந்த நூல் காஞ்சிக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏனைய முறையில் நான் கருத்துக்களை சொல்லி அவர்களை சமூக அங்கீகாரம் கிடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கேன். அந்த முயற்சி திருவினையாக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நன்றி. நூல் காஞ்சி என்பவர்களுக்கு கோவை உறவாலயம் ராஜரத்தினம் உங்களுக்காக மட்டும் நான் உறவாடி. இப்பொழுது நான் சொல்ல போகிற திருமந்திர செய்யுள் உள்ளம் உருவென்றும் உருவம் உளமென்றும். உள்ளம் பரிசீலித்து ஒருமை அவருக்கு பள்ளமும் இல்லை இடர் இல்லை படுதில்லை. உள்ளமும் இல்லை உருவம் இல்லை தானே என்கிறார். இந்த இந்த செய்யுளுக்கு விளக்கம் காணோம்னா, அதாவது ஒரு ஆண் தன் மனைவி அதிகமாக நேசிக்கிறார். நேசித்து அந்த மனைவி என்ன ஆகுறான்னா, அவ பிரசவத்துக்கு போற போது தன் குழந்தைய மட்டும் காதல் பரிசா கொடுத்துட்டு மனைவி இறந்து போயிடுறாங்க. ஏன்னா பிரசவ போலே அவ்வளவு கொடுமையானது. அப்போது ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி மச்சானை திருமணம் செஞ்சுப்போம், ஏன்னா அவனுடைய பொருளாதார வசதி மற்றும் குழந்தை வளர்ப்பு பேரு இதுக்கெல்லாமே அக்கறை வேணுமே என்ற அக்கறையினாலும் கூட சொல்லியிருக்கிறான். அந்த பாடலை கண்ணதாசன் அழகாக விளக்குவார். பாருங்க, மைத்திலி மாவன் கூட நெருங்கி பழகிறாப்ல. இன்று மாலை நேரத்து மயக்கம் பூ போல் உடல் மணக்கும் இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும். இது மைத்திலி ரொம்ப நெருங்கி சொல்லாப்ல. அப்போது மச்சான் தன்னா இப்பதான் நான் திருமணமாகி நம்ம குழந்தைய வச்சுட்டு இருக்கிறோமே, பொறுப்பு எனக்கு இருக்கே அப்படின்னு உணர்ந்த சொல்லலாம். இது காலதேவனின் கலக்கம், இது காதல் என்னும் சொல்லும் பழக்கம், ஒரு ஆணும் பெண் பிற போக்கும் துன்பத்தின் துவக்கம். இது மச்சான் அப்படி ஒரு பதில் சொல்றாரு. மைத்துனி விடல. நிலவும் பனியும் பொழியும் நேரம் பூப்போல் உடல் மணக்கும் என் மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன என்று அவ கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, இது ஓட்டை வீடு 9 வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன. அப்போ மைத்திலி விட மாதிரி இல்லை, இல்லறம் கேட்டால் துறவ ஆடும் இதயமே மாறிவிடு அப்படின்னு மைத்திலி பாட மச்சான் சொல்லாரு, நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னையே நீ மாட்டி விடுகிறார். ஏன்னா அவனுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா. காதல் மனைவிக்கு வந்தாச்சு, அவளும் ஒரு காதல் பரிசா குழந்தைய கொடுத்து போயாச்சு. அந்த குழந்தைய ஆளாக்குற பணி இருக்கு. அந்த பணிகளை தெளிவ முடிவெடுக்கிறதுக்கு டைம் வேணும்ல. அந்த டைம் தான் இந்த வரி. இந்த வரியில பார்க்கிற போது இவன் நிலை தடுமாறாமல் தெளிவாக முடிவெடுக்கிறான் இந்த ஆண்மகன். இதைத்தான் அழகா சொல்லுது. உள்ளம் உருவென்றும் உருவம் உளம் என்றும். ஐயா, உள்ளமும் உருவம் ஒன்று அது நட்பாகத்தான் இருக்கும். உள்ளம் பரிசீலித்து உரிமையவருக்கு, அதாவது உள்ளம் சொல்லுகிறதை எதை பரிசாக கொடுக்கிறதோ அதை மனதார ஒருமைப்பட்டு செய்கிறவருக்கு பாருங்க, பல்லவம் இல்லையா, இங்க கீழே வீழ்ச்சி கிடையாதுங்கிறாரு. இடர் இல்லை, துன்பம் கிடையாது, பால் இல்லை, எந்த வகையிலும் அவனுக்கு பழுது என்பது வரவே வராது. அப்போ உள்ளமும் இல்லை உருவம் இல்லை தானே, இல்லடா உள்ளமும் இல்லை உருவம் இல்லை தானே அப்படிங்கிறாருன்னா, இந்த உள்ளமும் உருவம் என்னைக்கா ஒரு நாள் இந்த மண் உலகத்தை விட்டு போய்விடும். ஆனால் உள்ளம் என்ன ஆகுன்னா, அது வானத்துக்கு போய் மக்கள் மனசுக்குள்ள உன்னுடைய நினைவுகளை சுமந்து இருக்கிற அந்த இளைய தலைமுறையை இயக்கி, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன், நீயும் இப்படி வாழ் என்று அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு அது வரும். இதை திருமூலரே சொல்லுவார்.
பொன்னால் புரிந்திட்ட பொற்சடையன என்ற வார்த்தைகளில் என்ன பின்னால் பிறக்க இருந்தவன் பேர் நந்தி என்ற வரிகளில் அவர் சொல்லுவார். எனவே இந்த வரிகளை அவர் ஏன் ஈடுபட வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்று விதிமுறை வகுக்கிறது இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தின் பரிகார் வாழ்ந்திருக்காங்களா? ஆமாங்க, வாழ்ந்திருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் வேற யாரும் இல்லைங்க, கண்ணதாசன் தான். அவர் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் இரண்டாவது மனைவி பார்வதியோட வாழ்ந்த வாழ்க்கை மிக அருமையான வாழ்க்கை என்று நேற்று தான் நான் யூடியூப்ல பார்த்தேன். நீங்க அதாவது கண்ணதாசனை பற்றி சிலர் உயர்வாகவும் எழுதுவாங்க, சிலர் பெருமையாகவும் கூட எழுதுவார். கண்ணதாசன் காரைக்குடி கையிலேந்தி நன்றாக கூடி என்ற வார்த்தைகளையும் கூட மிஸ்கின் என்ற ஒரு திரைப்பட ஆசிரியர் வெளியிட்டிருந்தாராம். அதை பார்த்து இந்த காந்தி கண்ணதாசன் ஒரு மான நஷ்ட வழக்கீடே போட்டாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் தந்தையுடைய தந்தையுடைய இதை மாசுபடுத்துவதற்காக இந்த கவிதை வந்திருக்கிறது என மான நஷ்ட வழக்கே போட்டாராம். இப்படி அவரே சொல்றார். அந்த மிஸ்கன் மன்னிப்பு கேட்டு போனாராம். இது போல அவர் ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு 15 குழந்தைகள். ஆனால் 15 குழந்தைகளும் அப்பாவை குறை சொல்லவில்லை. ஆனால் அப்பாவோடு ஒன்றி வாழ்ந்து அப்பாவுடைய புகழை காப்பாற்ற வேண்டிய துடிப்பு தான் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த புகழை தேட வேண்டும், அப்பா புகழை மாசுவிட விடக்கூடாது என்ற அந்த எண்ணம் அந்த 15 குழந்தைகளுக்கும் இருப்பதுதான் விஷயம். ஏன்னா இவர் ஏற்கனவே கண்ணதாசன் பதிப்பத்தை போட்டு அவர்களுடைய பத்திரிகைகளை நிலைநிறுத்துவதற்காக அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை வாங்கி வெளியிட்டு மற்றும் சமையல் குறிப்புகள் மற்ற மொனோயில் புத்தகங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியிட்டு இன்னும் அவர் புகழ்பாட வாழ்கிறார்கள் என்பதுதான் இங்கு சிறந்த பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. என இந்த வகையில பார்க்கும்போது இந்த திருமந்திரம் இதைத்தான் சொல்லுகிறது என்றால், யார் வாழ்ந்தாலும் இன்றைய தலைமுறையும் நாளைய தலைமுறையும் பெருமைப்படி வாழ வேண்டும். அப்படி பெருமைப்படி வாழும்போது இந்த மண்ணுலகம் வாழும் வரை, புரியுங்களா, நீங்கள் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறது தான் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை வாழ்ந்து நீங்களும் பெருமைப்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.